வந்து விஜய் பாடல் பார்த்தா ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா. ஸோ ஜனநாயகம் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியே விட்டுருக்காங்க. அந்த பாடல் கேட்டீங்களா? எப்படி இருக்கு? கேட்டேங்க. நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ம். கேட்டேன். பாட்டு அறிவுன்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு. ம். ஒரு அறிவுபூர்வமாவே எழுதியிருக்காரு. ம். என்ன சொல்றது, இப்ப அவங்க அரசியலுக்கெல்லாம் வரப்போற இதுல இருக்காரு இல்லைங்களா? ம். அப்ப வந்து ஒரு என்ன சொல்றது, மக்களை எழுச்சிப்படுத்துற மாதிரி இந்த படத்துல நிறைய கருத்துக்கள் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து விஜய் வந்து கரெக்டான ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணியிருக்காரு, ஹெச் வினோத். ஏன்னா ஹெச் வினோத்தோட பழைய படம் தீரன் அதிகாரம் இதெல்லாமே ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஆழமா எடுத்திருக்காரு. அதனால அரசியல் கருத்துக்கள் ஆழமா இருக்கும்ன்றத வந்து இந்த பாட்டோட ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளே நமக்கு ஒரு முன்னோட்டமா காட்டுறாங்க. அனிருத்தோட மியூசிக் நல்லா இருக்கு. கண்டிப்பா இது வந்து ஒரு ஆளப்போறான் தமிழ் அந்த பாட்டு அளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா இது யூடியூபை வந்து பிளாஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பாட்டுல வர லிரிக்ஸ் மாதிரி யூடியூப் வந்து இது கவுண்ட்ல பிளாஸ்ட் பண்ணும். இந்த படத்துல எதனா அரசியல் பற்றி ஏதாவது பாடல் வரிகள் எதனா வந்திருக்கா? கண்டிப்பா வராம கொடி பறக்குது. மக்களுக்கு அதுல வந்து என்ன சொல்றது, காடு தான் நம்மளோட தாய்மடி, அந்த இது ஒரு பெரிய நாடு, இது எல்லாமே வரிகள்ல வருது பாருங்க. கண்டிப்பா வந்து இன்னும் அடுத்தடுத்த பாடல்கள் வரும்போது இன்னும் ரொம்ப ஆழமாவே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்கு, ஹெச் வினோத் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. ரெண்டு பேர் சேரும்போது கண்டிப்பா வந்து ஒரு பிளாஸ்ட் தான் இந்த பாட்டு. கண்டிப்பா இது ஒரு பெரிய அளவுல இது என்னன்னாக்கா பெரிய விவாதம் உருவாக்குமா? ஏன்னா அரசியல் நம்ம விஜய் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் படம், அதுவும் ஜனநாயக படம் லாஸ்ட் இருக்குது இல்லையா? இப்போ வந்து அவருடைய படமும் லாஸ்ட் சொல்லிட்டாரு, அரசியலுக்கும் வந்துட்டாரு. அப்போ இங்க பெரிய ஒரு அரசியல் நீதியாக இந்த படம் இருக்கும் போது விவாதமும் அதிகமா இருக்கும். கண்டிப்பாங்க. இப்ப அவர் நடந்தாலும் விவாதம், பேசினாலும் விவாதம், எல்லாமே இப்ப விவாதத்துல தானே இருக்கு. கண்டிப்பா இது அரசியல் சார்பான ஒரு பாட்டு நம்பது. கண்டிப்பா இப்ப தலைவா படம் எல்லா படத்துலயுமே ஒரு இது கொடுத்தாங்கல்ல, குடைச்சல் கொடுத்தாங்கல்ல. கண்டிப்பா இந்த படத்துக்கும் கண்டிப்பா விவாதமும் வரும், குடைச்சலும் பயங்கரமா கொடுப்பாங்க. ஆனா இது பெரிய அளவுல வெற்றி ஆகும் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பாட்டு கேட்கும் போது வைப் எப்படி இருக்கு? கண்டிப்பா ஒரு 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 வைப் நல்லா இருக்கு. ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ரெண்டாவது வந்து எப்படி அந்த பாட்டுல விஜய் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுன்னு மத்த எல்லாரோட தனியா தெரியறாரோ அந்த மாதிரி இந்த பாட்டு ஒரு தனியா தெரியும். இந்த இந்த அடுத்த ஒரு 2 months சார்ட்ல கண்டிப்பா இந்த பாட்டோட இது ஹைப் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா வினோத் பத்தி உங்க கருத்து என்ன? டைரக்டர் வினோத் சாதாரணமா ஒரு படத்தை எடுக்க மாட்டாரு. ஒரு படத்துக்கு இன்னொரு படத்தை கேப் நிறைய இருக்கும். அந்த கேப் டைம்ல ரிசர்ச் நிறைய ஆழமா ஒரு கருத்துக்களை கரெக்டா சொல்லுவாரு. ஒரு தீரன் படமும் சரி, சதுரங்க வேட்டை சரி, துணிவு படமும் சரி, இந்த எல்லா படத்துலயுமே வந்து இப்ப தீரன் படத்துல அந்த அந்த இவங்கள அந்த கேங்ஸ்டர் இது எப்படி ஆழமா போய் ரிசர்ச் பண்ணி எடுத்தாரு. துணிவு படத்துல பேங்க்ல நடக்கிற பிரச்சனைகளை எடுத்தாரு. சதுரங்க வேட்டையில எப்படி ஏமாத்துறாங்கன்னு எடுத்தாரு. கண்டிப்பா இது அரசியல் சார்பா வந்து எப்படி தற்சமயம் இருக்கிற அரசியல்வாதிகளை எவ்வளவு ஊழல் செய்யறாங்க, மக்களை எப்படி ஏமாத்துறாங்க, சுரண்டுறாங்கன்றத கண்டிப்பா ஒரு ஆழமாவே சொல்லுவாரு. ரெண்டு பேருமே அவங்கவுங்க விஜய் வந்து ஹெச் வினோத்தை தேர்ந்தெடுத்தது விஜய்க்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் நான் எதிர்பார்க்கிறேன். விஜயும் வினோத்தும் சேர்ந்தது வந்து மிகப்பெரிய கூட்டணி பார்த்தா வெற்றி பெறுமா? மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கு. அது பூர்த்தி நிறைவு செய்வாங்க நான் நம்புறேன். கண்டிப்பா முதல் நாள் எல்லாருமே வந்து ஆர்வமா தான் இருக்காங்க படம் வெளியீட்டுக்கு. விஜய் பாடல் எந்த பாடல் விட்டாலுமே மிகப்பெரிய விவாதம் பொருளாவது, மிகப்பெரிய அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகுது இல்லையா? தமிழ் சினிமால எந்த ஒரு ஹீரோக்கு அப்படியே வந்தது இல்லை. என்ன காரணம் நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவங்க அம்மா வந்து ஒரு பாடகி, இசையோட அவங்க மாமாவும் ஒரு பாடகர். அவங்க பிளட்லயே அவருக்கு வந்து மியூசிக்கோட இது அவருக்கு அதிகமாகவே இருக்கு. அப்போ வந்து மியூசிக்கோட டேஸ்ட் வந்து, ஏன்னா வந்து முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க எம்ஜிஆர்லாம் போயிட்டு பாட்டு எழுதும் போது போய் பார்ப்பாங்க, லிரிக்ஸு மியூசிக் டியூனு எல்லாமே சொல்லுவாங்க. அது மாதிரி அதே போல் ரஜினிகாந்தும் வந்து பாடலோட மேக்கிங்கில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2001-2002 காலகட்டத்தில் ஓரளவுக்கு படத்தை தெளிவாக பார்க்கும்போது விஜயோட படம் நல்லா இல்லைனாலும் பாட்டு ஹிட் ஆகிடும். அப்போ வந்து அந்த டியூனும் கேட்சப் ஆகிடும். இப்போ சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே பாடுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த பாட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி ஆகும். இது வந்து அவருடைய டேஸ்ட் தான், அந்த பாட்டையும் டியூனையும் செலக்ட் பண்ண டேஸ்ட் தான். இப்போ என்னன்னா இந்த ஜனநாயகம் படம் வர்றதுக்கு 2026 அரசியலுக்கு ஏதாவது ஒரு நோக்கத்தோட எதனா பாதிப்பு என்ன ஏற்படுமா? அதாவது மிகப்பெரிய வெற்றியோ தோல்வியோ விஜய்க்கு சார்பா எதனா நடக்குமா அந்த படம்? இல்லைங்க, எங்க பார்த்தாலும் அவருக்கான ஆதரவு அதிகமாக தான் இருக்கு. இப்போ வந்து நிறைய அஜித் ரசிகர்களே வந்து பார்த்தா எதிர்ப்பா இருப்பாங்க.
ஆனா அவங்களே வந்து ஓட்டு போடுறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா பல அரசியல்வாதிகளோட ஏமாந்து இவருக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்னு கண்டிப்பா எதிர்பார்க்கறாங்க, நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்புறாங்க. இப்ப இந்த கரூர்ல கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை ஆனதால அவர் மட்டுமே காரணம் இல்லைன்னு இப்ப அஜித் அந்த பேட்டியில சொல்லியிருந்தார் இல்லைங்களா. இது எல்லாமே அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா தான் மாறிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய அளவுல பாதிப்பை உருவாக்காரு, ஓட் பேங்க்ல எல்லா கட்சிக்குமே உருவாக்காரு. ஆனா அது தொடர்ந்து அவர் தக்க வச்சு தொடர்ந்து கண்டினியூஸா போனாருன்னா கமலஹாசன் மாதிரி இல்லாம அடுத்த இதுல போனாரா கண்டிப்பா அவர் வெற்றி பெறுவார். ஓகே ஓகே, நன்றி நன்றி.